ஐயனே சிவகாமி கேசனே என்னையாலும் தில்லைவன நடராஜனே காளி முனியனே சோழ சமயனே நொண்டிச்சாமி சென்று பேச காலம் ஹலோ படிக்க முடியும். உட்காரு சாமியாடி சாமியாடி நான் சாமியாடினேன். என்ன பண்ண போற? மழை என்னைக்கு வரும் சொல்லு. தோனி மைனை நடிப்பேன். அருமையான மைசெட்டு. உண்மையிலேயே தெய்வம். அங்கேயும் தெய்வம் இருக்கு, இங்கேயும் தெய்வம் இருக்கு. அதனால எங்களை காப்பாற்றோம். சூப்பர் மைசெட். கல்யாணம் ஆயிடுச்சா? பொம்பளை பிள்ளை நம்பர் தரேன் பேசுறீங்க. எனக்கே கிடைக்காம தானே கை முட்ட முடியாது. ஹலோ ஹலோ தற்காகுடி அருமை சபை ஒருவனங்கே தற்காகுடி கிராமத்திலேய கட்டண கட்டழகி நமக்கு முத்தனம குடியிருக்கா குங்கும பொட்டழகி நமக்கு முத்தனம குடியிருக்கா குங்கும பொட்டழகி
அக்கம் மேல 4 பேர்த்துக்கு ஒரு கை தட்டுறாருங்க எல்லாரும். வாழ்த்துக்க. 4 பேர் முகரையுமே சரியில்லையா. உரம் கல்யாணம் பண்ணிட்டியா அவ்வளோதான் தொங்கினான். முகம் வாடிடும் டை அடிச்சாலே ஊரில் கேட்பாங்க. அப்பெல்லாம் 30-35 வயசுல தான் நரைக்கும். இப்போ 18 வயசுலேயே நரைச்சிடுது. எவன் கிளவன் எவன் இளவட்டுன்னு தெரியல. உலகம் அப்படி மாறிக்கிடுச்சு. என்ன செய்ய சொல்ற? டை அடிக்கிறாரெல்லாம் காசு கட்டி போடணுமா? நன்றி. பொழைச்சிக்கலாம். பேரன்பு கொண்ட என் உயிரில் மேலான பாசத்தை மட்டும் நெஞ்சில் சுமந்து இந்த நாடகத்தை எப்படியாவது பார்த்துட்டு போயிடணும்னு வந்த ரசிகர்களுக்கு வணக்கம். நாடகம் பார்க்கும்போது மண்டை காயுமே, இவங்க வேற போட்டு அறுத்தாங்கன்னா எரிச்ச மதுரா இருக்குமே என்று சொல்லி பாதி கட்டிங்கை குடித்து விட்டு மீதி கட்டிங்கை பழைய காலத்து ஓட்டச்சட்டியில் வைத்திருக்கின்ற உறவுகள் வந்திருந்தா வணக்கம். எந்த வழக்கு இல்லாமல் கணேஷ் கோயிலையே கவட்டுக்குள்ளேயே திரிக்கக்கூடிய உறவுகள் வந்திருந்தா வணக்கம். வெத்தலையை போட்டுக்கிட்டு அடுத்தே உட்காராவுக்கு எச்சியை திருப்பி விட்டு போகும் வயதானவர்கள் வந்திருந்தா வணக்கம். அடுத்தவன் போல வாயில் உட்காந்துட்டு நகல முடியாமல் படுத்தா மச்சத்தை பிடிச்சி சண்டை போடுவாளேன்னு என்று பயந்துக்கிட்டே நாடகம் பார்க்கும் தாய்மார்களுக்கும் வணக்கம். உங்கள் அத்தனை பேருக்கும் அடியன் MKRின் பணிவான இரவு வணக்கம். ஒளி ஒளி அமைத்துக் கொண்டிருக்கின்ற தெய்வம் சவுண்ட் சர்வீஸ் கருங்காலக்குடி தெய்வம் அருமையான மைசெட்டியா. 2 தடவை அவன் பேரை சொல்லிட்டு ஒரு 100 ரூபா தர மாட்டேன். இந்த மாதிரி எதை தேவையான் பாரு. நம்ம ஆளு பதற்றத்தில் இப்படின்னு ஒன்றும் இருக்காது. அன்னைக்கு ஒரு ஆள் பிடிச்ச பதற்றத்தில் தேர்ந்து சட்டியை கழட்டிட்டேன். அருமை அப்படி இருக்கணும். மைசெட்டு போற ஆள்லாம் பெரிய ஆளா கிடையாது. இன்னைக்கு ரேஷு மாடு பத்துறாங்க, எல்லா மாடும் ஓடிடுமா? அந்த ஓட்டியும் பின்னோட்டியும் திறமையான ஆளா இருக்கணும். அப்பதான் பரிசு வாங்க முடியும். இங்க ஆப்ரேட் பண்ற ஆளு திறமையா இருக்க. பேச குறைச்சிக்க, என்கிட்ட பேச்சையும் குறைச்சிக்க. நான் கிருத்தம் முடிச்சவேன். ஏன்னா இந்த மைசெட்டை பத்தி ஏன் சொல்லிக்கிட்டே இருக்கேன்னா, மைசெட்டு 4 நாளைக்கு முன்னாடி நடந்த கதை உனக்கு தெரியாதுல்ல. வெளியில வரேன், அது இந்த தட்டி மீசையில டை அடிச்சு தேங்காயை போட்டு திரிச்சுட்டு இருக்கேன். திரிக்கிறேன். அப்பதான் நல்லா வளரும். நான் பார்த்தேனே ஒரு வேளை கறிக்கடைக்காரனா இருப்பானோ இருக்கலாம். ஒரு மாதிரியா கட்டையில உட்காந்த மாதிரி உட்காந்துருக்கேன். அண்ணே மைக்கில் ஏஜா வாலியம் வைங்கன்னேன். ஒப்பும்ல அடமா பேசுறேன். சார் போயின்றேன். ஒப்பும்ல ஏத்துனேன்டேன். ஏத்துவோம்ல. என்ன எப்படி பேசுறேன்? நடந்து உடனே தூக்கி போட்டு பொழப்போம்ல. அவன் பெரிய ரெவடியா இருந்திருக்கேன். நமக்கு என்ன அன்பு உறவுகள் எல்லாம் அற்புதமான ஊர். இந்த ஊர் தர்காவுடி. இங்கே முத்தாலமா சிரித்த முகத்தோட காட்சி அளிக்குது. வரும்போது பார்த்தேன் தாய்மார்கள்லாம் இங்கே எல்லாரும் சேர்ந்து சேவா இருந்தீங்க, மாவளுக்கு எடுத்தீங்க. ரொம்ப சந்தோஷம் ஆத்தா. மண்பானையில் பொங்கல் வைத்தார்கள் 25 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அப்பத்தாலாம். இப்போ பூரா பொங்கல் வைக்க சொன்னால் ஒரு 2 நிமிஷத்தில் பொங்கலை கிட்டு வந்து இலையில வச்சிருந்து. பூரா குக்கர் தான். குக்கரில் 2 விசில் தான். தள்ளு புருண்டு 2 விசிலில் இறங்கலைன்னா அதை தூக்கலைன்னா அடிச்சு சிமுண்டெல்லாம் உடச்சு புருஷன் மிரண்டு ஓடி. இதுதான் பொங்கல் காலம் மாறிக்கிடுச்சு. பழைய காலம் மாறி இப்போ இல்லை. நாடகத்தில் அப்போ இன்றைய காலத்தில் பப்புலாம் வருவாங்க. வரும்போது அந்த காலத்தில் அதை எடுத்துக்கிடுச்சு. இந்த காலத்தில் பப்புனுகள்லாம் இந்த இளைஞர் பிடித்த மாதிரி பேசினாத்தான் ஜெயிக்க முடியும். உண்மைதான். தமிழ்நாட்டினுடைய தலைநகரம் அப்போ இடம் இல்லையா? இந்த இப்படி பாருங்களேன், இப்படி பாருங்க. நான் 3 மணிக்கு வரேன். வாங்க பாருங்க. வாங்க தாய் விளையாடுவோம். அவர் வர இந்த கொள்ள கழிச்சல இடம் இல்லாம எங்க இருக்கிறது? உட்காரப்பு. அதே உண்மை. எங்க அப்பா பார்க்கும் போதே தெய்வ கடாட்சியமா இருக்கு. விபூதி அப்படி அடிக்கணும். சில பேர் விபூதி அப்படி வச்சு விட்டு சாமிக்கு கிஸ் அடிக்கிறேன். விளங்குமா? கள்ளப்பருப்பு வைக்கக்கூடிய ஆத்தா நல்லா உனக்கு ஜாமி வராதுல ஏன்னு கேளு. நான் ஜாமி பாட்டு வடிக்கும் போது அந்த ஆளுக்கு ஜாமி வரும் போல கள்ளப்பருப்பு வைக்கிறேன். அவன் குதிச்சுட்டான் மங்குன்னு. அவன் முண்டை மேல இருக்க காண்டா வழக்க மறந்துட்டான். மட்டாருன்னு ஒரு பொம்பளை தலையில விழுந்து எரிஞ்சு ஒரு விளக்க மறைச்சு அடிச்சு
இதெல்லாம் நடக்கும். எல்லாமே கவனம் தேவை. இன்னைக்கு சாலை விதிகளை எல்லாரும் பின்பற்று. ஒரு திருவிழா நடத்துவது என்பது எளிதல்ல. எல்லா பேர்த்தையும் ஒன்று சேர்த்து கொட்டுக்காரில் ஒரு ரேட்டு பேசினா அதில் ஒரு சேர்ந்து சொல்லுவேன். இந்த கொட்டுக்கு என்ன 27,000 பக்கம், இந்த 5 கூட்டு வந்து 2 குழந்திருப்பாங்க, ஏதாவது கிளப்பிட்டு போயிடுவாங்க. ஆனால் இதை நடத்தக்கூடிய பெரியவங்களுக்கு பாதம் தொட்டு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். விழா நடத்துறது ரொம்ப கஷ்டம் இல்லை, கஷ்டம் அவங்க படுற கஷ்டம் எனக்கு தான் தெரியும். நம்ம எல்லாரும் சொல்லுவோம், அவங்க அந்த கோயிலுக்காக நம்ம மக்கள்லாம் நல்லா இருக்கன்றதுக்காக பெரியவர்கள்லாம் அந்த காலத்தில் சொல்லும் போது இதே தற்காகுடியில் இன்றைய சூழ்நிலை மாறித்தான் இருக்கான். அன்னைக்கு இந்த கோயில்கிட்ட 25 வருஷத்துக்கு முன்னாடினே இதே தற்காகுடி இந்த கோயில்கிட்ட 4 பேர் இளவட்டம் பாய் வாங்க சாராயத்தை குடிச்சுக்கிட்டு பெரிய ஆளு தான் இங்கே வருவார், நாட்டாம மாதிரி. அது அந்த முத்தாரம்மன் கோயில்கிட்ட சண்டை ஓடுறவன் யாரா? அழகிற மைனாடா? ஏ ஐயா வர்றாரா? ஆமாங்கய்யா. போகிறா வீட்டுக்கு, காலையில் வந்து நொப்பட்டை வச்சுக்கிறேன் அப்படின்னா பயந்துக்கிட்டு போவாங்க. இப்போ அதே ஆளை சொல்லு, டேய் அது எவன்டா சண்டை போடுறவன்? போக மாட்டாங்க. நெஞ்சுக்கு கையில தூக்கி கட்டிக்கிட்டு இவருக்கு முன்னாடியே வருவாங்க. இல்லை என்னம்மா சொன்னியா? என்ன சொன்னேன்? இல்லை வீட்டுக்கு போ. இல்லை போடான்னு சொன்னியா? இல்லை சொல்லலை. நீ ஆயிருந்தா தம்பி மைண்டா, தம்பி மைண்டா இருந்தால் போடான்னு சொல்லுவியா? வா பாஞ்சு பார்ப்போம், வா அடிச்சு பார்ப்போம். என்ன காரணம்னா பெரியவங்க அன்றைய காலத்தில் பெரியவங்க மாதிரி நடந்துக்கிட்டாங்க. இன்னைக்கு ஒரு சிலர் நான் சொல்கிறேன், இளவட்டம் கரையில் உட்காந்து தண்ணி அடிக்கிறான்னா அந்த காலத்தில் விலகி போவாங்க. இப்போ பெரிய ஆள் போய் எச்சு பிடிச்ச தானம்மா, எனக்கு 2 வருஷம் ஊத்துங்கடா, அப்புறம் தூக்கி போட்டு உன்னை வெதர்லேயே மிதிப்பாங்கடா, தூக்கி குடிக்க மாட்டேன். ஏன் செய்ய மாட்டேன்? சிந்திக்கணும். நம்ம எந்த அளவுக்கு மரியாதை இருக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் மரியாதை கிடைக்கும். காலங்கள் மாறிக்கிடுச்சு. அப்போ எல்லாம் கல்யாணம் பண்ணுறது எப்படி பண்ணுவாங்க? இப்போ எல்லாம் 2 லட்சம் 3 லட்சம் மண்டபத்தை பிடிச்சி ஏசியை பிடிச்சி 45 கிடாயை வெட்டி அம்பட்டி சோறு வர 100 ரூபா மொய்யதுல தண்ணியை போட்டு டேபிளை பிரட்டி விட்டு பாஞ்சிட்டு போயிடுறேன். அப்போ அப்படி கிடையாது. கீத்து தட்டினேன், கீத்து தட்டியை போட்டு பொண்ணு மாப்பிள்ளைய உட்கார வச்சு ஊரில் பெரிய ஆள் வந்து தாலி எடுத்து கொடுத்து 100 வருஷத்துக்கு நல்லா இருங்கடா, 16 வெள்ளையை பத்து பண்ண வச்சு நடத்துங்கடான்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இப்போ என்ன, காலில் விழுந்தா யாரும் 100 வருஷம் சொல்லாதீங்க, 47-50 வயசுக்கு நல்லா இருடா. ஏன்னா அதுக்குள்ளதே அவன் தண்ணி அடிச்சிடறானே. காலங்கள் அப்படி மாறிக்கிச்சு, தண்டு அந்த மாதிரி. அப்ப எல்லாம் வந்து புகைப்படம்லாம் கிடையாது. கல்யாணம் பண்ண உடனே போட்டோகிராஃபர் சொல்லுவார், பொண்ணு மாப்பிள்ளை லேசா சிரிக்கையா, கிரிச் பொண்ணும் சிரிக்காது, இப்படியே தான் இருப்பாங்க 2 பேருமே. இப்ப போட்டோகிராஃபர் சித்திரம் எடுத்துவாங்க. சார் ஷோல்டர்ல கை போடுங்க சார், ரைட்டா இடுப்பு பிடிங்க சார், முத்தம் கொடுங்க சார் அப்படின்னு முத்தம் கொடுத்து 2 மணிக்கு மேல பொண்ணு மாப்பிள்ளைய காணா. இவன் வெளியேற்றி விட்டுறாங்க. மண்டபத்தில் ஊருக்காரையும் பூரா கிடைக்க அவன் வீட்டுக்கு போயிடறாங்க 2 பேரும். என்ன சூழ்நிலை? அன்னைக்கு சீர்வரிசை என்ன? அம்மி, ஆட்டோரல், மண்பானை, அண்டா, ஒரு ரெங்கு பெட்டி, அதே சீர்வரிசை. இன்னைக்கு பூரா சீர்வரிசை என்ன? நீ பேசாம இருப்பா மிஸ்டர் முட்டு முண்டை, பேசாம பெரிய சீமா மையம் மதுரை முத்து காமெடி நக்கி போடுவேன். அப்படி நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது கோரஸா பேசுறியா? என்ன பற்றி பண்றமா? சைலண்ட் ப்ரோ. சரக்கு அடிச்சிருக்கீல்ல, சரக்கு அடிச்சிருக்கீல்ல, அடிக்கல முத்தாலம்மனை சத்தியம் பண்ண அது காசு வட்டி போட்டுருவேன். நான் பெரிய கோடாங்கி 2 நாளைக்கு நீர் வராம செஞ்சு விடுவேன் உன்னைய. அப்புறம் இப்படியே தெரிவேன் நட்டுவாக்காளி மாதிரி ஒழுக்க மாதிரி மத்த வப்புனு மாதிரி என்கிட்ட பேச. ஊரு எப்படி ஊரு பேரை கடுத்துருவோலே நீ? ஏன்னா பொண்டாட்டிட்ட வீட்டுல அடி வாங்குற வயதானே. பொண்டாட்டிட்ட பேச மாட்டாங்க, இங்க வந்து ஆயுவேன். பொண்டாட்டிய பார்த்தா என்ன பம்முவேன். அப்ப அந்த காலத்துல அப்படி வாழ்ந்தாரு. 16 பிள்ளை 18 பிள்ளை. ஏன்? அவனுக்கு நீர் கசி வேறுபட்டுச்சு. போயா போக மாட்டாங்க பூரா அப்படித்தான் கிளம்பி. தமிழனுக்கு தமிழன் பயப்பட தேவையில்லை. இங்க இருக்கிற அத்தனை பேரும் என்ன சாதி என்ன மதம்னு தெரியாது. என்னைய பொறுத்தளவு அத்தனை பேருமே நான் வணங்கக்கூடிய தமிழ் தெய்வங்கள் என்றுதான் உங்களை எல்லாம் சொல்லு போதும். உண்மைதான் ஐயா. இன்னைக்கு பைக்கெல்லாம் போகும்போது நீங்களே பாதுகாப்பா மெதுவா போங்கயா. ஏன்னா அவன் கிறிசு கட்டதாம வண்டி ஓட்டுறேன். பெரியவங்களை சொல்றேன், பெரியவங்கள்லாம் பைபாஸ் எல்லாம் போகும்போது ரொம்ப கவனமா போங்கயா. இலவட்ட பைய பூரா 100-120 தான் வர்றேன். வண்டி பூரா ஒவ்வொன்றும் எருமை தண்டி வச்சிருக்கேன்.
அவன் உள்ள அடக்கான், பின்னாடி உட்காராளு இங்க உட்காந்துருக்கேன். அப்படித்தான் மறுவீடு போனவங்க சீர்வரிசை கொடுத்துருக்காங்க மாப்பிள்ளைக்கு. மாப்பிள்ளை பந்தாவா சீன்ஸை மாட்டி சட்டையை என் பண்ணி பொண்டாட்டியை கூட்டு போறானா. இந்த உயரமா இருக்கும் ஒரு சீட்டு வண்டி கூலிங் கிளாஸை போட்டு அப்படியே 20ல் போயிருக்கேன். பொண்டாட்டி சொல்லியிருக்கேன், என்ன புஷ்ப வீட்டுக்காரன் அன்னைக்கு அப்படி ஓட்டிட்டு போறேன், நீங்க 20லே ஓரைய. இடுப்புல இப்படி கை வச்சிருக்கு. 45ல் போயிருக்கேன். இடுப்பு கீழே தொடைய தடவி இருக்கு. 85ல் போயிருக்கேன். தொடைக்கு இடையில தடவி இருக்கு. 108ல் போயிட்டாங்க 2 பேர். முடிஞ்சு சோழி முடிச்சிட்டாங்க. காரணம் அதுல ஒரு கீழ் கிடந்திருக்கு. இந்த பிள்ளை பார்க்கல. யாருமே நாடகம் பார்த்தா ரூஸ் குடிச்சுட்டே போகணும். ஒண்ணும் வேகத்தடை. இந்த வேகத்தடை எதுக்கு அப்படின்னா, வேகமா வரக்கூடிய வாகனத்தை அந்த இடத்திலே வேகத்தை குறைத்து செல்வதனால் வேகத்தடை. சில ஊர்ல கம்மா கதையை கட்டி வச்சிருக்கேன் வேகத்தடை. டிவி ஸ்பீட்டுக்காரு திணறேன், விட்டு வேறு அதை பொண்டாட்டி 2 டன்னு தீ பிடிச்சி சைலன்சர்ல நின்றுக்கிடுச்சு. திருப்பி அவன் தள்ளுறேன் ஐஸ் வண்டிக்கார மாதிரி பொண்டாட்டியை இழுத்து கொண்டு போய் சேர்க்கிறதுக்குள்ள. இந்த பெரிய வண்டியில வந்து எங்க ஊர்ல என் மாப்பிள்ளை சித்திர செல்வான் வேகமா மானாமதுரை ஓட்டு கம்பெனி இருக்குவாரு. அங்க வேகத்தடை பெருசா போட்டுருந்தாங்க. இந்த உயரமான வண்டியில பொண்டாட்டி ஏத்திட்டு வர்றானா. வந்த சோர்ல பொண்டாட்டி வேகத்துல தூக்கி போட்டு அவன் 2 காலம் பறக்க மாட்டான்னு விழுந்துட்டான். மானாமரில் விழுந்தவளை போய் சிவகங்கையில போய் கேட்டிருக்கேன், பவித்ரா அது அங்கிருந்து போன் அடிச்சிரு, மரியாதை வந்து ஒரு தாலியை வாங்கிட்டு போடா, உன்னை கொண்டே வருவேன். நான் இங்க செப்பேரிக்கு போய் கிடைக்கேன், நோத்தாமா அடிக்கிறான் உன. அந்த அளவுக்கு இருக்கு. உலகத்திலேயே முத்தாளம்மன், கொல்லங்கோடி, வெட்டுடையா காளி, 18ஆம் படி பெரிய கருப்பு, நொண்டிச்சாமி, சோனையா, காளிமுனி ஐயா, இதெல்லாம் துடியான தெய்வம். தமிழகத்தில் கும்பிடக்கூடிய தெய்வம்லாம். அதே மாதிரி ஒன்று சொல்றேன், இவன் யார தட்டி முடிச்சவங்க போறேன் வர்றேன். இது வந்து இவன் கல்யாணத்துக்கு அடிக்கடி போவாங்க. இந்த கல்யாண வீட்டுல ஒரு இடத்துல உட்கார மாட்டேன். அப்படின்ட்டுவேன் நல்லா கவனிச்சு பாருங்க. கல்யாணத்துல இந்த 5000 10,000 எழுதுற ஆளுங்க இந்த எங்க பெரியவெல்லாம் வருவாங்க. ஒரு கவர்ல வைப்பாங்க 10,000. பொண்ணு மாப்பிள்ளைட்ட, ஐயா எவ்வளவு இருக்கு? பெரியவங்க கார்ல ஏறி போயிடுவார். இந்த 100 ரூபாய் எழுதுவான் பாரு. அவன் மண்டபத்தை அடைச்சாலும் போக மாட்டேன். அப்படியே அப்படி போவாரு. வெத்தலை எங்க வாங்கினிய? மதுரையில், தஞ்சாவூர் வெத்தலை கிடைக்கல. பாக்கு நிஜம்தான் இருக்கா? வேற பாக்கு இல்ல. என்ன சாப்பாடு? அசைவம். குடல் கிரேவி வச்சிருக்கீங்களா? அம்புட்டியும் தின்னு விட்டு அந்த 100 ரூபாய் எழுதாம போதில் மறந்து வீட்டுக்கு போயிருவேன். ஏன்னா காலங்கள் அப்படி இருக்கு. உலகத்துல ஏமாத்துறவனுக்கு தான் வாழ்க்கை. நியாயமா பிழைக்கக்கூடிய ஆளுகளுக்கு இந்த உலகம் வாழ வைக்காது. ஏமாத்தம். கிலோ 100 ரூபாய்னு தக்காளி வித்தா பொம்பளைய வாங்காதுங்க. உடஞ்ச தக்காளியா 5 கிலோ. அம்மா வாங்க, ஐயா வாங்க, 5 கிலோ 100 ரூபாய். அக்கா வண்டி கிளம்ப போகுதுக்கா, அடிச்சுக்கிறாம வாங்குக்கா அப்படின்னு டாட்டாஜியில் விளம்பரம் பண்ணிட்டு வருவாங்க. அன்னைக்கு நடு காட்டுக்குள்ள என் காரு போது டாட்டாஜியில் இந்த வாய்ஸ் கேட்குது, அக்கா வாங்க, அம்மா வாங்க, அடிச்சுக்கிறாம வாங்கக்கா. உண்டை அது வந்து வாய்ஸா. நடு காட்டுக்குள்ள உருவுல இல்லை. அவன் போட்டு விட்டு ஒண்ணுக்கு இருக்கிறான். ஒண்ணுமே இல்லை. காரணம் இருக்காது. தீபாவளி பொங்கல் வந்தா தான் எங்க ஆத்தாலாம் முத்துவள்ளி எங்க அம்மா வேறு. அப்பதான் பலகாரத்துக்கு போடும். விடிய எங்க அம்மாவை தூங்க விட மாட்டேன். அம்மாய் விடிஞ்சிருச்சுமா, டேய் மணி 1:30 தான் ஆகுது படுறான். இப்ப தினமும் இட்லி தான். நீங்க பொழைக்கிறது கஷ்டம். ஏன் அப்படி சிரிக்கிறிய? அப்ப 2 பெரிய மனுஷன் பைபாஸ்ல ரோட்ல சந்தை கடையில பார்த்தா பெரிய ஆளுங்க எப்படி தெரியுமா பேசிக்கிடுவாங்க? ஏன் அழகரு, உனக்கு எத்தனை பிள்ளைய? நடந்து போய்கிட்டே 2 பேரும் பேசிக்கிடுவாங்க. உனக்கு எத்தனை பிள்ளைய? மூத்ததை எங்கே கட்டி கொடுத்துருக்க? விவசாயம் போட்டியே, நெல் எத்தனை வந்துச்சு? மாடு எப்படி கிடக்கு? ஆடு எத்தனை கிடக்கு? இப்படி பேசிட்டு போனாங்க. இப்போ 2 பெரிய ஆளுங்க நடந்து போனால் என்ன பேசிக்கிடுவாங்க? உனக்கு சுகர் எவ்வளோ? எனக்கு 370. உனக்கு 400 தாண்டிடுச்சு. அப்புறம் உனக்கு என்ன பண்ணாங்க? எனக்கு 2 விரல் எடுத்துட்டாங்க. உனக்கு வெள்ளிக்கிழமை கால் எடுத்துருவாங்க.
ஏன் ஏன் இந்த நிலைமை அப்படின்னா உலகத்துல தாய்ப்பால தவிர அத்தனை பொருளுமே கலப்படம். அவசரப்பட்டு கைதன்னா எப்படி? அந்த தாய்ப்பால் இப்ப கலப்படம். புருஷன் ஒரு ஆபீஸ்க்கு வேலைக்கு போயிடுறேன், பொண்டாட்டி ஒரு பக்கம் ஆபீஸ்க்கு போயிடுது, பிள்ளைய வீட்டில் படுக்க போட்டு 2 லிட்டர் பவுண்டா கேரள ஆரோக்கிய 1/4 லிட்டர் பாலை காய்ச்சி தண்ணியை ஊற்றி சடக்குன்னு அடித்து ஒரு லிப்பில் மாட்டி வாயில் வச்சுட்டு போயிடுறேன். அவன் சாயந்தரம் தெரிஞ்சு அந்த பிள்ளை மோண்டும் பேண்டுக்கிட்டு இவன் குடிச்ச மிச்ச பாலத்தையும் அப்பயும் குடிச்சு போறானே. எங்கே அந்த கேனில் உள்ள சொல்கிறேன் மிஸ்டர் கிண்ணிக்கோழி மண்டை, உங்கள் மீனிங் வேற மாதிரி தெரியுது. ஊரில் வேற மாதிரி சந்தேகப்படுற மாதிரி பண்ணிவிடாது. ஏன்னா நீங்கள் அத்தனை பேருமே ஒரு வேலை செய்யணும்னா மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுங்க. உங்கள் பக்கத்து வீட்டில் யாரும் கஷ்டப்பட்டா இங்கே வாடா, நான் கொத்தனார் வேலைக்கு போகிறேன், அதில் ஒரு நாளைக்கு 1500 சம்பளம் தர்றாங்க, என் கூட வா, நான் பழக்கித்தரேன்னு சொல்கிறவன் தான் கடவுள். அதுமே ஆனால் பொழைக்க விட மாட்டேன். ஒருத்தன் நல்லா கஷ்டப்பட்டு பாவம் வேலை வெட்டி கையெல்லாம் பொத்து போய் முள்ளடிச்சு காலெல்லாம் 10 பேர்கிட்ட வட்டிக்கு வாங்கி ஒரு காரை வீடு கட்டிக்கிட்டு இருப்பேன். எழுத்த வீட்டுக்காரன் அவனை போய் வாழ்த்தி, காரை வீடு கட்டுறியாடா, எத்தனை மாடி? 1 மாடி தானே, அப்புறம் பொழைச்சு கிடந்தா பார்த்துக்குறோம். வேண்டா, நான் 5 லட்சம் தரேன்டா. யாரு? எழுத்த வீட்டுக்காரன். 5 லட்சம் தரேன், 100 மாடி ஏறா, நல்லாடா, நாளைக்கு உனக்காக திருச்செந்தூர் போய் வேறு குத்த போகிறேன், வீடு நல்லபடியாக முடியட்டும்னு எழுத்த வீட்டுக்காரன் சொல்லுவானாக்க மைத்த சொல்லுவேன். நீ அத்திவரம் போட போட டெய்லி நடந்து பார்த்துட்டே போவேன். தலை பெல்ட் போட்டியா, சென்ட்ரிங் வர போட போறியா அப்படின்னு இவன் 5 லட்சத்துக்கு இவன் வீடு கட்டுறதுக்குள்ள 16 லட்சத்துக்கு கேரளா மந்திரவாதியை கூட்டு வந்து செய்வனை செஞ்சுக்கிட்டு இருப்பேன். வாழ பொறுக்காத உலகம். உண்மைதானே ஐயா? டீ கடை ஓட்டிருக்காரு ஒருத்தர், அவர்கிட்ட போய் கேளு, டீ கடை இன்னைக்கு எம்பிட்டு ஓடிச்சு? ஓடிச்சு, டீ தூளே கடை நிறுத்தியா வாங்கினேன். அப்புறம் எதுக்கு டெய்லி அந்த மயிறு கடையை திறந்து வச்சிருக்க? மளிகை கடை டெய்லி 10,000 5,000 லாபம்னு சொல்லுவான், சொல்ல மாட்டான். பருப்பு கஷாயம் பூரா மட்டிக்கு வாங்கிட்டே வாங்குறேன், அப்புறம் டெய்லி திறந்து வச்சு மணி ஆடிக்கிட்டு இருக்க உள்ள. சாமி உங்கூட காசு கேட்குறாங்கப்பா. இந்த நாடு என்னைக்கு வல்லரசு ஆகும்னு நான் சொல்றேன். எல்லா மனிதர்களும் ஒரே மாதிரி, இந்த மாதிரி ஆலயம் மட்டும் கிடையாது, பெரிய ஆலயம் இருக்குவார், பெரிய பெரிய கோயிலாம் சொல்றாங்களே, அங்கெல்லாம் பாமர தமிழன் வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி உழைக்கக்கூடிய தமிழெல்லாம் சராசரி மனுஷனாக என்னைக்கு தெய்வத்துக்கு முன்னாடி நின்று சாமி கும்புறானோ அன்னைக்குத்தான் அந்த நாடு வல்லரசா கிடையாது. பூஜாரி யார் இருந்தாலும் கோச்சுக்குங்க, நான் பயப்பட மாட்டேன். அந்த தட்டுல காசு போடுற மாதிரி தான் பூஜாரி நடந்துக்குவார். தீவாரனை காட்டுவாரு. ஒரு 100 ரூபாயை போட்டீங்கன்னா உன் மூஞ்சியை நல்லா பார்ப்பாரு. ஐயா சாமி போயிட்டு வரேன், இருங்க, எலுமிச்சம்பழம் கதமும் தானே, இந்தாங்க 500 ரூபாயை போடு, இருங்க, ஆத்தாளத்தில் இருக்க மாலையை எடுத்துட்டு வரேன், மாலையை போட்டு ஒரு எலுமிச்சம்பழம் கொடுப்பேன். ஒரு 5000 போட்டீங்கன்னா வீட்டில் போய் கடப்பாறை எடுத்து வந்துடுவேன். பூஜாரி சிலையை இடிச்சிருவேன். சிலையை கொண்டு போங்க நீங்க. ஆமா கொண்டு போங்க. ஆமாம், வருஷம் முறை இங்கே தானே இருக்கு, ஒரு நாளைக்கு உங்க வீட்டில் இருக்கட்டும், போங்க. காசுதான், காசா லேசா, காசா லேசா. எவ்வளவு வரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் சரி, எவ்வளவு பணம் வைத்திருந்தாலும், நீ செத்தனைக்கு ஒரு வார்த்தை சின்ன பையன் சொல்லுவேன், அந்த பாடி எப்படா தூக்குவேன். இதுல என்னையா இருக்கு வாழ்க்கை? பணம் தேவையில்லை என்று நிலைத்த எம்கேஆருக்கே பணம் தேவைப்படுது. என்னன்னா ஏழைகளுக்கு உதவி செய்ய பணம் தேவைப்படுது. இன்னைக்கு உங்கள் மத்தியில் பப்புனா நிற்கக்கூடிய என்னையில மற்றவங்களுக்கெல்லாம் பப்புனா தான் தெரியும். நான் பட்ட கஷ்டங்கள் அதிகம். சென்னையிலே மெரினா கடற்கரை அண்ணா டவர்லாம் முறுக்கு வியாபாரம் பார்த்தேன். ஒரே ஒரு கிழிஞ்ச டவுசர் ஒரு பணியிருந்தேன். இன்னைக்கு அகில உலகத்துக்கு என்னை தெரியும். காரணம், நான் பட்ட பசியை யாரும் படக்கூடாது என்று எத்தனை ஏழைவாளையை காப்பாற்ற அந்த அழகமலையான் 18ஆம் படியா தற்காவடியில் இருக்க முத்தாலம்மன் அருளோடு வாழ்ந்துகிட்டு இருக்கேன். நீங்க யாரும் பொண்டாட்டி பிள்ளை சோறு ஓடலை ரோசத்தை விட்டுறாரு. சோறு ஓடலைன்னா உனக்கு ஒரு பிள்ளையா எம்கேஆர் நான் இருக்கேன்னு வந்து நான் உன்னை பார்த்துக்கிறேன். அந்த உலகத்தில் என்னத்தை கொண்டு போறேன்? பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னர் வந்த நேரம். பம்பா
ஐயப்பன், முருகன், இந்த தெய்வங்களுக்கெல்லாம் சுத்தபத்தமாக எல்லாரும் மாலை ஓடிய மாலை ஓடும் போது எல்லா பேருமே குடும்பம் நல்லா இருக்கணும், நம்ம நல்லா இருக்கணும், கைகால சோதோடு இருக்கணும்னு மாலை ஓட்டுதெல்லாம் கொஞ்சம் 100க்கு 10 பேர் தான். அப்போ 100க்கு 90 பேர் என்ன பண்ணுறேன்னா அந்த மாலை ஓட்டு எப்படியாவது சரக்க விடணும்னு மாலை ஓடுறேன். சிரிக்கும் போதே தெரியுது. 48 நாள் ஐயப்பனுக்கு விரதம் இருக்கும்போது அப்படி இருப்பாங்க. தண்ணி அடிக்கக்கூடாதான், பொம்பளை பழக்கம் இருக்கக்கூடாதான், விரதம். கணேசி பழம் மட்டும் ஒரு நாளைக்கு 4 பாக்கெட்டு போட்டுக்கலாமா, சீரட்டை அடிச்சுக்கலாமா, மூக்குப்பிடி போடுறவே 2 கிலோ மூக்குப்பிடி எடுத்துக்கலாமா. இது என்ன விரதம்? விரதத்தில் மண்ணு விழுக. 48 நாள் விரதம் இருந்து ரொம்ப சுத்தபத்தமாக இருப்பேன், குளிச்சவன். அந்த முதல் நாள் மாலை ஓடுறதுக்குள்ள நைட்டு பூரா தண்ணி அடிப்பேன். காலையில் வந்து குருசாமிகிட்ட போகும்போது இப்படி கண்ணெல்லாம் செவந்து இப்படி நிற்பாங்க. மாலையை போட்டு விரதம் இருந்து ஐயப்பன் கோயிலுக்கு போயிடுவாங்க. போய் அங்கே போய் மாலையெல்லாம் இது பண்ணி விட்டு திரும்பி வரும்போது இந்த கூட போன சாமியை கிளப்பி விடுவாங்க. அப்புறம் மதுரை போக எப்படியும் 6-7 மணி நேரம் ஆகும். மண்டை காயும். நாங்கள் ஆளுக்கு ஒரு ஆப்பு சாப்பிட போகிறோம். நீ நான் இதோட அந்த கருமத்தை தொடவே மாட்டேன்னு சொன்னவேன். அப்படியா, பீர் சாப்பிட்லான்னு. பீர் ஒன்றும் பண்ணாதுல்ல, 2 ஒன்று தானே. அது அவனுக்கு தெரியாது. அதில் கிளம்பிடுவாங்க. ஒரு பீரில் ஆரம்பிப்பேன். அப்புறம் ஒரு பீரில் ஆரம்பித்து ஒரு புல்லை தாண்டிட்டு வரும்போது வீட்டுக்கு சட்டியோட தான் வருவேன். அந்த பைய தோல் பையெல்லாம் எங்கே கிடக்குன்னு தேடுவேன். அப்புறம் அங்கே அந்த பாரில் உட்காந்துருந்தோமே, அங்கே விழுந்துருக்குமோ, கக்கூசுக்கு போனோம், அங்கே கழட்டி வச்சுட்டு வந்துட்டோம். எதுக்கு மாலை வரும்? சரி, ஆம்பளை தான் இப்படி முருகனுக்கு ஐயப்பனுக்கு மாலை வரும்னா பொம்பளை உரம் கிளம்பிருச்சு. ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி. அது தாய் துடியானது. அன்னைக்கு ஒரு வீடியோவில் பார்க்குறேன். வீடியோ கோச்சில் குத்தாட்டம் போட்டு போகுது. பொம்பளை எந்த பொம்பளை என்னைக்கு ஆத்தா முதுகுல வேலத்தை குத்த போதும். தெய்வத்தை ஏமாற்ற நினைத்தால் தெய்வம் நம்மளை ஏமாற்றி விடும். முழுமையாக பக்தியோடு அன்றைய காலத்துல சாமி ஆடும் போது அழகா சொல்லுவார், இன்ன ஏரியா இன்ன திசையில உன் மாடு காணாமா, இந்த திசையில கிடக்குற, இத்தனை நாள் மழை வெய்யும்டா அப்படின்னு சாமியார் சொன்னேன். இப்ப ஒருத்தன் கிளம்பிட்டேன், கலையரசன். டிக்டாக்ல பொம்பளையோட கட்டி பிடிச்ச ஆண்டவன் அகோரியான். என்னடா அகரி மொத்த அவுசாரின்னு சாமியை ஏமாத்தினேன். அவன் சொல்றேன், அம்மன் தெய்வத்தை நிறுவனமா பார்த்தானா அவனுக்கு நல்ல சேவை வராது. தெய்வத்தை பிள்ளை சொல்லாமா? இந்த வாரம் எங்க அண்ணன் கை தட்டது, அவன் தான் கை தட்டலா. அது என்ன, நாளையில இருந்து நானும் அகோரி. அகோரியாக ஒண்ணுமே தேவையில்லையே. ஒரு காவி கோமனம், ஒரு 2 கிலோ விபூதி போட்டு நானும் அலர்வோல் போய் உட்காந்துருவேன். அகோரின் குரங்க விட்டு என்னை கடிக்க விட்டுருவாங்க. அதுதான் ஏமாற்றுகள் குறைஞ்சிருச்சு. எல்லாமே குறைந்து விட்டது. ஆனால் எல்லாம் குறைந்தாலும் என் தமிழன் யாரு வீட்டுக்கு வந்தாலும் என் தாய்மார்களும் ஒரு செம்பு தண்ணியை மோந்து கொடுத்து தண்ணியை குடிங்க, அடுத்த வார்த்தை சாப்பிடுங்கள் சொல்லக்கூடிய குணம் மட்டும் இவனிடம் இருந்து இந்த உலகம் அழிவு வரைக்கும் மாறாது. அது எந்த நாட்டுக்கு எந்த மாநிலத்துக்குமே அது கிடையாது. தமிழன் மட்டும் தான் ஒண்ணு உண்டு. ஆனா தமிழன்ட்டையும் இந்த பொண்ணு வீட்டுக்கெல்லாம் நீங்க போறீங்க, கல்யாணம் பண்ணிட்டு போனா அடுத்த வண்டியிலே வீட்டுக்கு வந்துடுறது நல்லது. நான் பட்ட கஷ்டம். நான் பொண்ணை கட்டி ஆசை ஆசையா போயிட்டேன். எங்க அத்தை போன உடனே ஆட்டுக்கறி எடுத்துச்சு. ஆட்டுக்கறி எடுத்து குழம்பு வச்சேன். காலையில இட்லிலாம் சுட்டாங்க, சாப்பிட்டேன். மதியத்துக்கு பார்த்தா அதே ஆட்டுக்கறியை சூடு பண்ணி சோறை வச்சிருந்தாங்க, சாப்பிட்டேன். நைட்டுக்கு பார்க்குறேன் அதே கருக்கண தோசை, அதே ஆட்டுக்கறி. கொஞ்சம் யோசிச்சேன். காலையில பார்த்தேன் கஞ்சி, அதே ஆட்டுக்கறி வந்துச்சு. வரும் பசு இருக்கான்னு கேட்டேன். பசு நின்றாங்க. குறுக்க சீமக்கரில் விழுந்து நடந்து வந்தேன். ஏன்னா அடுத்து அந்த சட்டியே சுட வச்சிருவாங்க. ஒரு நாயம் வேணாமா? இந்த டீ கடையெல்லாம், இந்த கிராமத்து டீ கடையெல்லாம் பாருங்க, அந்த கண்ணாடி கிளாஸை கழுவியே 20 வருஷம் இருக்கும். ஐயோ, நான் என்னத்தை சொல்ல, அது கழுவும் போது ஒரு சத்தம் கேட்கும், கிருச்சு கிருச்சு கிருச்சுன்னு கழுவி. பெரிய பெரிய மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட்லாம் டீ கடை இருக்கும். மாஸ்டர் பார்த்தா இந்த தண்டியா இருப்பேன். ஆம்ஸ் நிமிஷமா 10 டீ மாஸ்டர், 10 டீ சலுப்புண்டுவேன். எல்லாத்தையும் வச்சுனேன். அமுல்ட்ட போல வெல்டிங் வச்சு வச்சிருப்பாங்க. ஆத்தியம் பாரு, தரையில 5 அடிக்கு ஜலத்துல தரு புருண்டு 10 டீக்கு 5 டீ தான் வரும். 5 டீ கையில ஊதிக்கிறேன். பூரா வேகம், கொத்தனார் வேலை.
உண்மையிலே கொத்தனார் வேலை என்பது ஒரு புனிதமான தொழில். எத்தனையோ மக்களுக்கு ஒரு வீட்டை கட்டி வச்சு விளக்க வத்தி வைக்கக்கூடிய உன்னதமான தொழில் கொத்தனார் வேலை. கொத்தனார் யாரும் இருக்கீங்களாயா? கொத்தனாரா இருக்காது பேண்ட் சட்டியை போட்டு மேலே ஏறி சாரத்துல ஆமாத்தா நீ ஏறி நெஞ்சு கட்டிக்கிட்டு பூசுற சித்தாள் சாந்தி தட்டியை கொடுக்கும் போது தூக்குண்டது அவன் கூட்டதுன்னு தெரியாம அதுக்கு வந்து விழுந்து வடக்கு வடக்கு உதஞ்சு என்ன எம்புட்டு கசடு. ஏய் யாருப்பா அது? சத்தம் போட. தென்பாண்டி ராமநாடு தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம். தென்பாண்டி ராமேஸ்வரம் அப்துல் கலாம். தேசிய விஞ்ஞானியே தமிழர் மண் போற்றும் மெய்ஞானியே. தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம். தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம். தேசிய விஞ்ஞானியே தமிழர் மண் போற்றும் மெய்ஞானியே. தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம். தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம். அக்கினி சிறகடிச்சு அணு ஆற்றலையே உடைத்து காட்டி அப்துல் கலாம் ஐயா அவர்கள். அக்கினி சிறகடிச்சு அணு ஆற்றலையே உடைத்து காட்டி வெற்றிகளை குறித்தாரையா. பெரும் பாசமிகு நம்மளா அட தென்பாண்டி ஏ ராமநாடு அட தாண்டி போனா அந்த ராமேஸ்வரம் அவருக்கு சொந்த ஊரு அந்த பேக்கரம்பா. அட உண்மையான ஒரு தமிழன் தானே அவர் பேரு என்ன? அவர்தான் அப்துல் கலாம். அவர்தான் அப்துல் கலாம். பள்ளி செல்லும் இங்கே உள்ள பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவராம் கலாம் அவர்கள் அப்படி இருந்தார். பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவரா. கல்வி வளம் தந்தாரையா இளைஞர்களை கனவு காண சுந்தரையா. தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம். தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம். பின் மீது கனகேவினா தமிழக மண் மீது புகழ்வேனா. பின் மீது கனகேவினா தமிழக மண் மீது புகழ்வேனா. உங்களை எண்ணி பாடுகின்றோம் பெரும் உத்தமரா தங்க கலாம். தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம். நல்ல மனிதர் அப்துல் கலாம் ஐயா. அவர் இந்தியாவுக்கு பெருமை சேர்த்தாரா இல்லையோ, நாம் பிறந்த தமிழகத்தில் ஒரு தமிழன் என்பது அத்தனை தமிழனுக்கும் பெருமை. வேற என்ன? தர்காவுதி ஜெகநாத். நன்றி நன்றி நன்றி. ஜெகநாதன் தர்காகுடி அப்துல் கலாம் ஐயா புகழுக்காக பொன்னாடி போத்து கௌரவப்படுத்தினார். நன்றி நன்றி. என துண்டை பார்த்துக்கிறோம். உன் மேல ஓல்டு மங்கு வாட வந்துச்சு, அதைத்தே ரொம்ப நேரம் மோந்து வந்துட்டே இருந்தேன். அவரு ஒரே விஷயம், ஐயா நீங்க துண்டு போத்துனது பெருமை அல்ல,
கிராமத்துக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்கு. இந்த ஒரு தடவை அவரை விட்டுருங்க ஐயா. ஐயா ஆமா, ஏன்னா கிராமத்துல பெரியவங்களா இருக்காங்க, அம்பளிப்பா இருந்தாலும் சரி, மரியாதை செலுத்துறா இருந்தாலும் அவங்ககிட்ட ஒரு வார்த்தை கேளுங்க ஐயா. அப்புறம் எல்லாரும் வந்துட்டா அந்த ஊருக்கு ஒரு மதிப்பு இல்லாமல் போயிடும், மேடைக்கு ஒரு மதிப்பு இல்லாமல் போயிடும். அவர் அந்த 5ஆம் நம்பர் பாடி, அந்த பாடி 5ஆம் நம்பர் கொண்டு வாங்க. நான் வந்துடுறேன். கிட்னி ஒரு கேன்சர் இது, அவர் 2 எக்ஸ்ரே எடுத்து கொடுப்பா. நான் நர்ஸ் உள்ள இருக்கேன், ஒரு ட்ரிப்பு போட்டு விட்டு வரேன். நீங்க போங்க வாங்க. வா இம்புட்டியும் பார்த்துட்டு கடைசியில் என்னை சொல்லுவார் ஒரு காலையில், நீ தான் நைட்டு பெட்டி வாச்சுவேன் அப்படி செய்தியே தெரியுது. உலகத்துல குடிங்க, தவறு இல்லை, நல்ல தண்ணியை ஊற்றி குடிங்க. எந்த தண்ணிய பூரா செவனப்புல கிளம்பிட்டேன். செவனப்பு அதுலேயும் தமிழ்நாட்டுக்காரன் மாதிரி அறிவாளி எவனுமே கிடையாது. தண்ணி அடிக்கும் போது ஒமட்டுச்சுன்னா மண்டையை மோந்து வாங்க சொல்லுவேன். மண்டே மோந்து நல்லா இருடா. இப்போ இல்லை இல்லை மச்சான், என்ன ஒமட்டுது, இந்தா கம்பு கூட்ட மோந்து வர்றா, 8 நாளைக்கு கோமாலே கிடப்படா. அதுலேயும் அவனுக்கு ஒமட்டிருச்சு, சட்டியை கழட்டி கொடுத்துட்டேன், மோந்து வர்றா. இருந்தாலும் மோந்து வந்த மாதிரிலாம் வைக்கப்படுறாரு. ஏய் ஏய் இவ்வளவு சொல்ற, மந்திரவாதிலாம் நம்மள்கிட்ட தோத்து போயிடுவாங்க. பீர் ஊத்தும் போது அந்த கப்புல முறை ஏறிச்சுன்னா அப்படியே ஒரு சிப்ஸ் அப்படியே எப்படி அறிவாளி பார்த்தியா? இந்த மதுபானத்தை கண்டுபிடிச்ச யாருன்னா வெள்ளைக்காரன் தான். வெள்ளைக்காரன் இந்த பொண்டாட்டி கிட்ட போய் நம்ம மாட்டக்கூடாதுன்னு சில பேர் படுற கஷ்டமெல்லாம் தண்ணி அடிச்சு விட்டு வேப்பங்கொலையை பிடுங்குவாங்க, புளியாலையை பிடிச்சி திப்பாங்க. புளியங்கொலை வேப்பங்கொலை கிராக்கிட்டேன் எங்க அண்ணன். எங்க அண்ணன் தான் பெரிய தம்மையன், நாங்க எல்லாருமே லூசுதேன். சரி வங்காளி வா வங்காளி, இங்கே கேளு கதைய. வேப்பங்கொலையை திண்டு புளியங்கொலையை திண்டு கம்மா தண்ணியில மூந்து வாயை குளிச்சு ஒருத்தன் செக் பண்ணுவேன். என்ன லைட்டா இருக்கியா, என்னடா அடுத்து மச்சனத்தி கொலை அழுதியா 10 நிச்சயம் போடுவேன், மறுபடியும் வரும் பாஸ் பாஸ். அம்புட்டியும் போட்டுட்டு வீட்டுக்கு போய் பொண்டாடிட்ட மாட்டிக்கிறேன். அம்புட்டு போட்ட முண்டை சிப்ப போடாம போயிருப்பேன் பேண்ட்ல. அங்க கருங்குளத்து முனி அடிச்சிருக்கேன். அது வடக்கே மலநாடு மொழிகுண்ட நாடு, தெக்கையா திருநெல்வேலி ஜில்லாமா தச்சுன்னா பூமி 6ஆம் பள்ளி கோட்டை 7000 பண்ணு, மேற்கே மலையாள அது மேமலையாள நாடு. அந்த மலையாள நாட்டுல உன்னைய வச்சு வளர்க்க முடியாம ஓட்டி விட்டான் தண்ணியில, என் மணக்காட்டு தண்ணியில நீ மேலாட விட்டு என் 18ஆம் படி பெரிய கருப்பு நீ கிங்காடு அழகர் கோயில் இலங்கையில என் 18ஆம் படி பெரிய கருப்பை வணங்கி இந்த தற்காகுடி கிராமத்தை அது ஒரு கால எங்க ஐயாக்க உள்ள கால பழைய கிழமைங்க உள்ள காலத்துல இந்த முத்தாளமன சீரும் சிறப்பாக கண்டெடுத்து உனக்கு அனுதினமும் பூஜை செஞ்சு இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த சந்ததிகளை வணங்க வைத்த என் முத்தாளமன வணங்கி அந்த முத்தாங்கரையா உனக்கு உடம்பரம் படுக்க என் கலிசரி காளி முனியை வணங்கி நிப்பாட்டி 1/2 மணி நேரம் ஆச்சு பூல் போட்டு. மதுரை மாவட்டம் மேலூர் வட்டம் தற்காகுடி கிராமத்தில் அமைந்திருக்கும் ஸ்ரீ மந்தையம்மன் மந்தை முத்தாலம்மன் கோவில் பங்குனி திருவிழாவை முன்னிட்டு இன்றைய தினம் தமிழகத்திலே தலை சிறந்த நாடக குடும்பங்கள் ஒன்றுபட்டு பாசத்துக்குரிய இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர் அன்பு அண்ணன் சரவணன் அவர்கள் என்னிடம் தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு, அதுக்கப்புறம் நாடக நடிகரை புதுக்கோட்டை சுப்பிரமணி செயலாளரை தொடர்பு கொண்டு 10 நடிகர்களை போட்டு 3 மாசமாக எஃப்சி முடிந்த ஒரு மகேந்திரவனை எடுத்து டிரைவர் கிடைக்காமல் ட்ரே சைக்கிள் ஓட்டுற ஒரு ஆளை தூக்கி வச்சு ஓட்டி திருப்பி இந்த ஊர் மேலூர் பக்கம் இருக்குன்னு சொன்னதுனால ஒரு 10 கிலோமீட்டர் போய் சுற்றி திருப்பி வழி தெரியாமல் இங்கே வந்து
கறி ஓடுவாங்கன்னு எல்லாரும் வவுகுன்னு ஓடி சாம்பார் சோத்தை சாப்பிட்டு உள்ளே நடிக்கும் போது ஒரு தேன தவளை வந்து வள்ளி தொடை மேல ஏறினால் அம்புட்டும் போட்டிருக்காடா. இதெல்லாம் போட்டிருக்கா. யாரு உத்தமனா அவனுக்கு தெரியுதா? அது சரி. அவசாரியா? அது சரி. சரி, வள்ளி திருமண நாடகம் உங்கள் மத்தியில் அது வரிசையாக நடைபெறும். நடிபச வேந்தன், நடிபச மன்னன், உங்கள் அபிமான நட்சத்திரம், புதுக்கோட்டை மண் கண்டெடுத்த PK ராஜாராம் அவர்கள் இந்த மேடையிலே மூன்றைய போல வேலன் வேடன் விரத்தனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். குயிலனும் இனிமையான கோகிலவாணி, கொஞ்சம் மொழி பேச ரஞ்சிதம். இந்த வள்ளியை நீங்க பார்த்திருக்கலாம். ஆனால் மேடையில பார்ப்பவர்கள் வியப்பில் தான் இருப்பீங்க. அந்த அளவுக்கு பேச்சும் பாட்டும் நடனமும் இருக்கக்கூடிய அன்பு சகோதரி, மன்னார்குடி மண்ணுக்கு சொந்தக்கார சகோதரி எஸ் அபிராமி அவர்கள் வள்ளியாக நடிக்க காத்துக் கொண்டார். பாட்டுக்கென்று பிறந்தார், பாட்டுக்கென்றே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். கடைசியாக மக்கள் மனதிலே நீங்க இடம் பிடித்து சூப்பர் சிங்கரிலே விஜய் டிவியிலே சென்று இன்று எத்தனை திரைப்படத்துக்கு பாடிக்கொண்டிருக்கின்ற அன்பு அண்ணன் முத்துச்சிற்பி போனதுக்கு அப்புறம் அந்த இடத்தை பூர்த்தி செய்ய ஆள் இல்லையா? அப்பத்தான் உதித்தார் இந்த தங்க மகன். இன்னைக்கு வந்திருக்க நாரதர் எனது அன்பு சகோதரன் வையாபுரி மண் கண்டெடுத்த செந்தில் குமரன் அவர்கள் நாரதராக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். யாரும் போயிடாதீங்க. ஆறுமுனைய கலையரசு, பின்பாட்டு இசை அமுது. பெரியவங்களுக்கும் இப்போ உள்ள இளைஞர்களுக்கெல்லாம் இந்த பாட்டுகள் எல்லாம் கேட்க வேண்டும் என்று இனிமையாக பாடக்கூடிய எனக்கு பிடித்த ஒரு ஆறுமுனிய சக்கரவர்த்தின்னா எங்க அண்ணே கரூர், ஆமா KTS முத்துக்குமார் அவர்கள் ஆறுமுனிய பின்பாடு. உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தாண்டி வணங்காமல் நீ வாழலாம். உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தாண்டி வணங்காமல் நீ வாழலாம். வாழும் மனிதர்களை பாடென்று சொல்வதில்லையா? பாடம் என்று வாழும் மனிதர்கள் பாடென்று சொல்வதில்லையா? தன்னைத்தானும் அறிந்து கொண்டு ஊருக்கு சொல்பவர் தலைவர்கள் ஆவதில்லையா? உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலைவனங்காமல் நீ வாழலாம். ஏன்னா இப்படி பெட்டிக்கார இருக்கணும். இப்போ வர இளைஞர்கள்லாம் ஆளுமா டோலுமான்னு சொன்னா மாடுகளெல்லாம் அத்துட்டு ஓடுது. இப்படி பாட்டுலாம் எங்கே கேட்குறேன்? பழைய பாட்டுலாம் எப்படி இருந்துச்சு தத்துவம்? அன்று எழுதிய கவிஞர்கள்லாம் இப்போ உள்ள இளைஞர்களுக்கெல்லாம் ஒரு பாடமாக எழுதி வைத்து சொல்றார். குறுக்கு வழியில் வாழ்வு தேடிடும் பொருட்டு உலகமடா, இது கொள்ளையடைப்பதை வல்லமை காட்டும் திருட்டு உலகமடா. தம்பி இருந்து நடந்து கொள்ளடா, இதையும் இருந்து மருந்து சொல்லடா. ஓ பாடணும்னா 500 ரூபா கொடு. கொடுக்குறாரு. ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா, நாடுகால் மண்டபம் போ நாமல் கொண்ட சொந்தமடா. ரோஜாவின் இதழ்களை போல் தீராத மாசமடா, நூறாண்டு வாழ வைக்கும்
தமிழனுடைய மாறாத பாசமடா சொத்துக்கு மொத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி நம்மளெல்லாம் அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒண்ணாக நாங்கள் அன்பால் இணைந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக. எப்படி பாட்டு? காதலன் காதலன் அந்த காலத்துல பாட்டுதான் பண்ணாங்க. கோவிக்கிறா புள்ள கோச்சு காத கண்ணு காதலி கோவப்பட்டா காதலன் சமரசம் படுத்திருக்கேன். கோவிக்கிறா புள்ள கோச்சு காத கண்ணு இந்த குட்டிக்கரணம் போடணும் மாமியன்னு கோவப்பழம் போல் செவந்த நல்ல கண்ணு இந்த கொண்டாந்திருக்கும் போட்டு கடலை எத்துன்னு. இப்ப அதே பாட்டில் இருந்து அந்த கொண்டாந்திருக்கும் பிரேரை சேர்த்துன்னு விக்கிக்கிட்டு போறேற வேண்டியதான். இப்ப உள்ள பாட்டுலாம் அழகா போட்டிருக்காங்க. கிளி மச்சாரோ ஓமனம் குமனம் மாரி கச்சாரோ ஜாஜோ 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 மாடுலாம் வெறிச்சு கலக்கிற மாடுலாம் மடு ஏறி கட்டி வயசான ஆள்லாம் கேட்க முடியுமா? தீ பிடிக்க முத்தம் எவனா தீ பிடிச்சிட்டு போது கொண்டாடி போட்டு முத்தம் கொடுப்பானாப்பா? தண்ணி எடுத்து அமத்துவேன் இல்லை ஈரச்சாக்கில் மோந்து அமத்துவேன். தீ பிடிக்க முத்தம் கொடுறா திமுறெல்லாம் குறையட்டோம்னா கொஞ்சம் கர்றா அப்படின்ட்டு விழுந்துக்கிட்டு கடிக்க சொல்றேன். கடிச்சா பல்லு வருஷம் தெரியுமா உனக்கு? பாட்டுக்கள் அப்படி மாறிக்கிடுச்சு. பாட்டு மட்டும் மாறவில்லை, ஆடைகளும் மாறிவிட்டது. வேட்டி சட்டை தான் தமிழுடைய கலாச்சார உடை. பெண்கள் வயதுக்கு வந்தால் தமிழுடைய கலாச்சார உடை என்ன தெரியுமா? பாவாடை தாவணி. இன்னைக்கு பையில உரம் பேண்ட் போட்டிருக்கேன். இங்க எனக்கு பேண்ட் என்ன பிராண்டு சட்டின்னு பாத்திரலாம். பொம்பளை பிள்ளைய பூரா ஐக்கியல்ஸ் பூராமே ஆட்டு குடல் மாதிரிதான் டைட்டா போட்டுக்கிட்டு அதுக்கு செருப்பு பூரா 5 அடி 6 அடி தான் போட்டவனே. எப்படி ராமேஸ்வரம் கடல் நண்டு நடந்து போன மாதிரி என்னத்த சொல்ல? எப்படி மழை பெய்யும்? தண்ணியாத்தையும் பெய்யுமா? பெய்யாது. மிருதங்க சக்கரவர்த்தி, மிருதங்குத்துவான், கோடையடி குமரன் ஒரு திறமையான கலைஞன். இந்த மண்ணுக்காக வந்ததுக்கு நான் உன்னை வாழ்த்துகிறேன். மணப்பாறை திருமுருகன். திருமுருகன் என்றால் உயர்வு. திருமுருகன் இந்த மேடைக்கு வந்துட்ட ஆத்தா ஆசியோடு நீ 100 ஆண்டு காலம் சிறப்பாக வாழும். நல்ல மனிதன், நல்ல மனிதனை வளர்த்து விடுவதே என்னுடைய கடமை. என் தமிழர்கள் அதற்கு முழு ஆதரவு தருவாங்க. நல்லா மணப்பாறை திருமுருகன் அவர்கள் மிருதங்கத்தை இசைப்பார்கள்.
நீ உன்னை குறைக்கிற பங்கு இந்த குச்சிட்ட ஒரு கராட்டை அடி போடுவாங்க இளைஞர்களுக்கு மண்டையாட்டுற மாதிரி. ஆமா ராஜா அப்படி போடா போடா. நீ நல்லா கை தட்டலாம். சூப்பர். உங்க வீட்டுக்கு கூட்டு போறியா? சத்த அடிச்சா உனக்கு கஞ்சி அப்படி இறங்க தொண்டைக்குள்ள. பலவாத்திய மன்னன், பலவாத்திய மாஸ்டர் எங்க அண்ணே அங்குவிலாஸ். நாடக கம்பெனிலே சிறந்து விளங்கினது அங்குவிலாஸ். அந்த அங்குவிலாஸ் கம்பெனிலே ஒரு ஜாம்பவான் ஆல்ரவுண்ட்னா எங்க அண்ணே ராஜேந்திரன் அண்ணன். இந்த வயதிலையும் நாடக கலைகளை உழைத்து வாழ வேண்டும் நினைக்கக்கூடிய இந்த தமிழனை எம்கேஆர் தலைவனுக்கு நன்றி. ஏன்னா அவர் பெரிய ஜாம்பவான். இவரெல்லாம் எனக்கு வாசிக்கிறாருன்னா ஆத்தாப்பன் செஞ்ச புண்ணியம் தான். எனக்கு வாசிக்கிறதெல்லாம் ப்ரெஷர் மாத்திரை போட்டுதான் வாசிக்கணும். நல்லா இருப்பா. திண்டுக்கல் எஸ் ராஜேந்திரன் அவர்கள் ஆல்ரவுண்டை இசைப்பாரு. ஏன்னா ஆல்ரவுண்டு இப்படித்தான் கைவிட்டு தான் வாசிக்கணும். இன்னைக்கு இளைஞர்கள்லாம் வரக்கூடிய ஆல்ரவுண்டெல்லாம் ஊரை சந்தோஷப்படுத்துறதுக்காக மூங்கி கம்பை முடிச்சுக்கிட்டு அடிக்கிறாங்க. மூங்கி கம்பு கிடைக்கலன்னா கடப்பாறை அசைச்சு பிடுங்கி அடிக்கிறேன். ஆனால் நீ இன்னும் 20 வருஷத்துக்கு வாய்ச்சாலும் உன் சாமியம் எத்தனை சேதம் அடையாதப்பா. சாமியம் பார்த்தாலும் உன் சாமான்னு பார்த்து சிறந்த முறையில் இங்கே சீர்தாளம் வைத்துக் கொண்டிருக்கின்ற புதுகை எஸ் சண்முகம் அவர்கள் சீர்தாளம். போதும் போதும். அவங்க அடிக்கிறாங்கன்னா ஒரு தொழி இரும்பு தேஞ்சு போச்சுன்னா யாரு கண்டா? சாமி அழைக்க போறேன். பட்டி தொட்டி வாங்குது பேர்தாமா
போதும் போதும் விடிய விடிய போட்டுக்கிட்டே இருந்தேன்னா ஆம்பளை பாரு சூடாகும். ஆமா ஓனர் யார் இதுல? சரி சரி அவரு வேலைக்கு வந்தவரா? தம்பியா? நீங்க அடுத்த வருஷம் முத்தாலம்மா அருளோடு இது மாதிரி ஒரு 10 மைசெட்டு டாப்பா வாங்கணும். நீ ஒரு 1.5 கோடி காரு, நீ ஓனர் தானே, 2.25 கோடி கார், நீங்க 2 பேரும் ஓட்டிட்டு வரணும், நாங்கெல்லாம் தெருவில் தெரியணும். நன்றி நன்றி, அதெல்லாம் பலிக்கும். வாங்க போ. கிராமத்தின் சார்பாக இங்கே நடித்து கொண்டிருக்கும் எம்.கே. ராதா அவர்களின் குழுவினர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை ஒத்தப்படுகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்க யார் மணி எடுத்து கொண்டு அவருக்கு போடுங்க. அவர் தான் குருநாதர். எங்களது கரூர் முத்துக்குமார் ஆறுமணி சக்கரவர்த்தி அவர்களுக்கு தர்காவுடி கிராமத்தார் சார்பாக பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்துகிறார்கள். மிருதங்க கொண்டிருக்கும் அன்பு சகோதரன் எங்களது திருமுருகன். திரும்புற பக்கமெல்லாம் உன் முகதேன், அதே உன் பேர் திருமுருகன். வாழ்த்து. என்ன அவருக்கு வேட்டியை போடுறிய? அவருக்கு துந்த போட்டிய? அன்னை ராஜேந்திரன் அவர்களுக்கு பலவாத்திய கலைஞர் அவர்களுக்கு பொன்னாடை போத்து கௌரவப்படுத்து. உன் வேட்டி அவர்கிட்ட போட்டு தாளம் கொடுத்துருக்கும் சண்முகம். ஒரு சட்டம் மாதிரி யாருக்குமே கிடைக்காது. இங்கே யூடியூப் எடுத்துக் கொண்டிருக்கின்ற அன்பு தம்பி ராமநாதபுரம் மாவட்டம் பெருநாளியர்காமுள்ள காடமங்கலம் கிராமத்தை சேர்ந்த தம்பி முருகன் அவர் சார்பாக நான் பெற்றுக் கொள்கிறேன். ஏன்னா இங்கிருந்து அவன் வந்தானா ஸ்டாண்டை தட்டி விட்டுருவேன். 1 லட்ச ரூபாய் கேமரா போயிடும். அப்புறம் வேட்டி துண்டுலாம் ஏன் நைஸா எடுக்கிறீங்க? தண்ணி வடிச்சுன்னா தெரியும் ப்ரோ. நன்றி. வாங்க வாங்க போங்க. பொன்னாடை போத்தி எங்களை மகிழ்ச்சி கடலில் ஆற்றிய மறக்க முடியாத கிராமம் தர்காகுடி கிராம பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் பள்ளி கல்லூரி பயிலுகின்ற மாணவ செல்வங்களுக்கும் சுற்று வட்டாரத்திலிருந்து எங்களை பார்க்க வருகிறது தந்த என் உயிரிலும் உயர்ந்த உள்ளங்கள், என் தமிழ் உறவுகள் அத்தனை பேருக்கும் நன்றி, வணக்கம். வே ராமநாதன் 100, ஆர் மதிராஜன் 100, தர்காகுடி 100, ஒருத்தர் 200. இந்த சிட்டை இந்த பேப்பர் எங்கன்னு எடுத்தீங்க? பெரிய ஆஸ்பத்திரி மருந்து சிட்ட மாதிரியே இருக்கான. ஐயாவட்டி வி சுந்தரம் ஆடாதன்னு சொல்லிட்டு விக்ஸம் டைம் மாதிரி சொல்லிச்சு விட்டேன். 101. நன்றி நன்றி நன்றி. ஒருத்தர் சொல்றார் நாடகத்தை ஆரம்பிச்சு சொல்லிட்டார். ஐயா இவ்வளவு நேரம் பால்வாடியில் நடத்தினேன். காவியா லாரி சர்வீஸ் பூமி தர்காகுடி எம்.கே.ஆர் அன்பாலயத்துக்காக ரூபாய் 1001. நன்றி நன்றி. மங்காளி இன்னொரு ரவுண்டு போயிட்டு வா மங்காளி. பெட்ரோல் விலையை கூட்டி விட்டாங்க, வண்டி திணறுது. தர்காகுடி தெய்வத்திரு சுப்பையா உடையம்மா குடும்பத்தின் சார்பாக எம்.கே.ஆர் அன்பாலயத்துக்காக ரூபாய் 201 அம்பளி பலத்தை பருவப்படுத்தி அத்தனை உறவுகளுக்கும் நன்றி நன்றி நன்றி. ஏன்னா கஷ்டப்படக்கூடிய மக்களுக்கு நான் உதவி செய்தாலும் கால்வாசி என்னுடைய பங்கு இருந்தாலும் 3/4 வாசி பங்கு அடைவது என் தமிழர். இங்கே இருக்க என் உறவுகள் தான். எங்கள் அம்மா பிறந்த ஊரில் தான் அந்த ஆதரவற்ற இல்லம் இருக்கு. வையாசி ஒன்று தான் அந்த அன்பாலயம் திறந்த நாள். மானாமதுரை வண்டி குடியா? நீ பார்ல தெரியல. மானாமதுரை வண்டி குடி பார் புகழ் அன்பா நடக்கு. நன்றி. எங்கள் அண்ணன் திரு எம்.கே.ஆர் வழிநடத்தும் அன்பாலயத்திற்காக டி பிரபாகரன் நினைவாக ஒரு சிறு அம்பளிப்பு 501 கொடுத்த அன்பு உள்ளத்திற்கு நன்றி, வணக்கம். பசு காசு இருக்கா இல்லை? ஒரு முகரம் ஒரு மாதிரியா வாடுவேன். உள்ள வந்து என்னை சொல்லிட்டு 10 ரூபா வரும்னு சொல்லக்கூடாது. நன்றி நன்றி. ஏன்னா நீ நல்லா இருக்கணும். ஏன்னா வையாசி ஒண்ணுதான் இந்த அன்பாலயம்
எங்கள் அம்மா பிறந்த ஊர்லேயே கட்டி அதை திறந்து இன்னைக்கு எத்தனையோ பேரை வாழ வச்சுக்கிட்டு இருக்காங்க. சின்ன குழந்தையெல்லாம் வளர்த்துக்கிட்டு இருக்கேன் நான். அடுத்து வையாசி ஒன்று என்ன பண்ண போறேன்னா 5 வீடு கட்ட போறேன். வீடு இல்லாதவளுக்கு வீடு. இந்த உலகத்தில் எது நிரந்தரம் இல்லை. உங்களோட பாசம் மட்டும்தான் நிரந்தரம். காசு என்ன காசு. அப்படித்தான் இருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல மனிதன் இந்த தமிழகம் கொண்டுருச்சு. அரசியல் டைம் அப்புறம் பேசுவோம். இந்த நாடகத்துடைய அமைப்பாளர் நானாக இருந்தாலும் என் பேர் உலகம் பூரா தெரியும். ஒரு நல்லவரை இது நான் வளர்த்து விடுகிறேன். அவர் நல்லா இருந்த போதும். எங்களது ஏற்காவட்டி NP செந்தில் முருகன் தான் இந்த நாடகத்தின் அமைப்பாளர். நல்லா இருங்கய்யா. நீங்க கஷ்டப்படாம நான் கஞ்சி குடிச்சா போதும். எனக்கு மைசன் தெய்வம் ஓனர் வேட்டியில் கரை இருக்கு, நான் சொல்ல மாட்டேன், பார்த்து வாங்கிக்க. மஞ்சளா கரை இருக்கு, பார்த்து வாங்கிக்க. இந்த நாடகம் அமைப்பாளர் நாங்கள் வாங்கக்கூடிய பேரும் புகழும் MKR அந்த மேடைக்கு வந்ததுக்கான காரணமும் அத்தனையும் எங்க அண்ணே ஏற்காவட்டி செந்தில் முருகனை சாரும் வாழ்த்துக்கள். இடம் தெரியாம தெரியல லூசு முண்டை. வாழ்த்துக்கள் முண்டை. ஏத்தி விடுவே இறக்கி விட்டு போயிரு. ஏன்னா அண்ணனை இங்க இருக்கு, இதுல கட்டி ஏறு சிப்பி பாரு, தப்பி வந்து முயல எடுத்து போடுவேன். ஓ பொழைச்சுக்க முத்தாளம் ஆசையோடு. நாடகத்தை காண வருக இரு கரங்கொப்பி அழைத்திருக்கார்கள் ஊர் பொதுமக்கள். தற்காவுடி ஐயா நாடகத்தை ஆரம்பிக்கணும். இந்த உள்ளவோ வெளியவோன்னு சொல்றாப்புல இருந்தா நான் போயிடுறேன். சொல்லாதீங்க. இங்க வந்த ஆளுக பூரா என்னை பார்க்க வந்தவர்கள் தான். கை தூக்குங்க எல்லாரும். கூட்டம் போயிருச்சு, அப்புறம் நீ என்ன புடுங்கினேன்னு உள்ள வந்து சொல்லக்கூடாது. நான் கூட்டத்தை தக்க வைப்பேன். அதுக்கான நடிகர்கள் அவங்க வேலையை அழகா செய்வாங்க. எல்லாரும் பார்க்கணும். என்னைய மட்டும் பார்த்துட்டு போயிடக்கூடாது. நடிகரை பார்க்கணும். இந்த பக்கமெல்லாம் கஷ்டப்படுறாங்க எல்லாம் தெரியணும் உலகத்துக்கு. நீங்கள் அத்தனை பேரும் வந்து பெரியவங்க. திறமை தாய பரிசு என் தங்கங்களா. இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்கலையே, டான்ஸ் போய் பாருங்க. இங்க மேடைக்கு வர்றதுக்கு ஆர்வமா இருக்க மாட்டான். புருஷன் கூட வீடியோ கால் பேசிக்கிட்டு பாயா. ஒரு நியாயம் வேணாமையா? உங்களிடம் பேசிக்கொண்டு நடித்துக் கொண்டிருப்பவன் என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம், விருதுநகர் மாவட்டம் வீரசோழன் அருகாமல் இருக்கக்கூடிய வீர ஆலங்குளத்தை சேர்ந்த SS மணி ஐயா மாணவனும் மை மலர்வன் அறக்கட்டளை திருப்பூர் சார்பாக 200 திருப்பூர்ல இருந்து வந்து 200 ரூபா கொடுக்குறியே. பஸ்ஸுக்கு காசு அவ்வளவு பத்துமா உனக்கு? இருந்தாலும் ஏத்துக்கிறேன். நன்றி வணக்கம். என்னுடைய சொந்த ஊர் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகாமல் உள்ள கள்ளிச்சேரி கிராமம் தான் சொந்த ஊர். ஆனா எங்க ஊர்ல இப்படி திருவிழாலாம் நாங்க பார்த்ததில்ல. தான் மொத்தமே 5 வீடு தான். 5:45 சாயந்தரம் எல்லாரும் வீட்டு கதவை அடைச்சிருவாங்க. எவன் வடக்குடக்குன்னு உதஞ்சா கூட எவன் கதவை திறக்க மாட்டேன். இவன் வீட்டுல அவன் பேச மாட்டேன், அவன் வீட்டுல அவன் பேச மாட்டேன். பூரா காசு வெட்டு மண்ணவாரி தூத்து. ஆமா கழுப்பு தான் கழுத்திருப்பேன் தேவைதான். அப்படி ஒரு மோசமான ஊர் எங்க ஊர். அந்த 5 வீட்டையும் இன்னைக்கு அகில உலகத்துக்கெல்லாம் தெரிய வைத்தவன் உங்கள் மத்தியில் நிற்கக்கூடிய அந்த கோமாளி. பசியினுடைய அருமை, பாசத்தினுடைய அருமை உலகத்திலே தன்னுடைய மகன் மற்றவர்கள் தூண்டுதன் பேரில் கொலையே செய்தாலும் உச்ச நீதிமன்ற நீதிபதியிடம் என் மகன் செய்திருக்க மாட்டான் என்ற அந்த நீதிபதி காலை பிடிச்சு கூட கதறக்கூடிய ஒரு தெய்வம்னா பெற்ற தாய். எங்க அம்மா பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகாமல் நொச்சிகுளம் கிராமத்திலே 1000 பேர் என்னை நாடி உறவு என்று வந்தாலும் என்னால் அவர்களுக்கு வேண்டிய உதவியும் அவர்களுக்கு 3 வேளை கஞ்சியும் ஊத்த முடியும் என்று தைரியத்தோடு சொல்றேன். என்ன காரணம்னா எனக்கு அசைக்க முடியாத இந்த நாடக கலையும் நாடக கலைஞர்களும் எனக்கு முன்னாடி இருக்கிறது உட்கார்ந்து இருக்கிற என் தமிழ் தெய்வங்கள்லாம் இருக்காங்க. அசைக்க முடியாது. MKR அன்பாலயம் என்ற ஒரு ஆதரவற்ற இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர். உங்கள் ஆசீர்வாதத்தோடு இப்பொழுது நான் திரைப்பட நடிகர் அடியின் MK ராதாகிருஷ்ணன் பப்புன் காமிக் மற்றும் பல வேடங்கள் நடிக்கிறேன். இத்துடன் இந்த எரிச்சலும் வேக்காடும் தாங்காம முடிக்கிறேன். இங்கே யூடியூப் எடுத்துக் கொண்டிருக்கின்ற அன்பு தம்பி ராமநாதபுரம் மாவட்டம் பெருநாளி அருகாமுள்ள காடமங்கலம் கிராமம்
அவன் என்கிட்ட வந்து 10 வருஷம் ஆச்சு. என் தம்பி என்னுடைய இந்த கலை பங்குல இந்த மக்களை பார்க்க வைத்தது அவன் தான். அவன் இல்லை என்றால் நான் இல்லை. மேடையில் சொல்லும் போது என் தம்பியை நினைக்கும் போது எனக்கு கண் கலங்கும். என்னன்னா அவன் ஒரு முறை சொன்னான், எனக்கு அப்பா இல்லை நீ தான் அப்பான்னு சொன்னான். அவன் தான் எனக்கு பிள்ளையும் அவன் தான், எனக்கு கடைசி தம்பி அவன் தான். என் தம்பி காடாமங்கலம் முருகன். ஒரு மலை கோமண துணியோடு பழனி மலை போன சாமி படைத்த பிரம்மனையே உன் படைப்போ சரியில்லைன்னு தலையில் கொட்டி சிறையில் எடுத்த முருகன் சாமி சாமி சாமி. தள்ளாத வயதிலே அவை கிளவிதான் சுட்டமலை வேணுமா, உனக்கு சுடாத பல வேணுமா என்று கேட்டு விவாதம் நடத்திய சுப்பிரமணி சாமி சாமி. இந்த தமிழகத்துல நல்லவன் கெட்டவன் பிரிச்சு காமி. பழனி மலைய வெட்டுவாப்பா, பழனி மலைய வெட்டுவாப்பா, இந்த பாராத நாட்டப்பட்ட திருந்தப்பா முருகப்பா, பழனி மலைய வெட்டுவாப்பா. நல்ல நல்ல ஆளையெல்லாம் செத்து போனாங்க, எல்லாம் கெட்டு போறாங்க. நல்ல நல்ல ஆளையெல்லாம் செத்து போனாங்க. இப்ப நாதாரி பயிலோட உலகமாப்பா, பழனி மலைய வெட்டுவாப்பா, இந்த பாராத நாட்டப்பட்ட திருந்தப்பா முருகப்பா, பழனி மலைய வெட்டுவாப்பா. மலைய விட்டு வாப்பா, ஆளுக்காளு சண்டை ஓட்டு பாயிறாங்கப்பா, சண்டை ஓட்டு தொலைறாங்கப்பா, ஆளுக்காளு சண்டை ஓட்டு பாயிறாங்கப்பா, அதை விளக்கி விட போன மலை வெத்துறாங்கப்பா, பழனி மலைய வெட்டுவாப்பா, இந்த பாராத நாட்டப்பட்ட திருந்தப்பா முருகப்பா, பழனி மலைய வெட்டுவாப்பா. நான் உள்ள போயிட்டு 10 நிமிஷத்துல வரேன்ப்பா, எல்லாம் ஒடுக்கிட்டு போயிட்டு வந்து உட்காருங்கப்பா, உள்ள போயிட்டு 10 நிமிஷத்துல வரேன்ப்பா.